السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن مع العسر يسرا. قال النبي صلى الله عليه وسلم: أيها الناس أفشوا السلام، أطعموا الطعام، صلوا بالليل والناس نيام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد، اللهم صل عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்ல உம்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. இவ்வாண்டு யாரெல்லாம் புனிதமான ஹஜ்ஜை மேற்கொண்டார்களோ அவருடைய ஹஜ் எல்லாம் ஹஜ்ஜம் மப்ரூராக, ஹஜ்ஜம் மக்பூலாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கியருள் புரிவானாக. அதனை போன்ற வாக்கியங்களை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அதை அளவில்லாமல் வழங்கிடுவானாக. மஸ்ஜிது நபவியிலையும் ரவுதத்துல் ஜன்னாவிலும் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தினையும், பைத்துல் முகத்தஸுக்கு சென்று வணங்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. இன்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து எனது உரையை துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹிஜ்ரி 1445 முடிந்து ஹிஜ்ரி 1446 ஆண்டு துவங்கியிருக்கிறது. அல்லாஹ் இந்த ஆண்டை நமக்கு சிறப்பான ஆண்டாக, பரிபூர்ணமான ஆண்டாக, நம்முடைய ஹாஜத்துகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டாக ஆக்கி தருவானாக. அருமையானவர்களே, ஹிஜ்ரத் என்பது நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி தந்திருக்கூடிய வரலாறு. ஹிஜ்ரத்துடைய வரலாறை முழுமையாக சொல்வதற்கு உண்டான நேரம் அல்ல. ஹிஜ்ரத்துக்கு முந்திய காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு முன்பு உண்டான காலங்கள் வரையும் அந்த மக்கத்து மக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல் அமீன், உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர் என்றெல்லாம் புகழ்ந்த அந்த மக்கத்து மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதிலே நுபுவத்து கிடைத்த பிறகு
வெறும் முஹம்மது என்று சொன்னவரையும் அவரை அமீன் என்று சொன்னாங்க, அஸ்ஸாதிக் என்று சொன்னாங்க. தன்னை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தன்னை பிரகடனப்படுத்திய பிறகு, அல்லாஹ் அவர்களுக்கு நுபுவத்தை கொடுத்த பிறகு, அந்த நுபுவத்துடைய செய்தியை துவங்க ஆரம்பித்தவுடனே மக்கள் அவர்களை இன்னக்க கذாபுன், நீ பொய் சொல்லக்கூடியவர் என்று சொன்னாங்க. சாதிக்குன்னு சொன்னவெல்லாம் என்ன பண்ணாங்க? உண்மையாளர் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னக்க கذாபுன், நீ பொய் சொல்லக்கூடியவர் என்று சொன்னாங்க. இன்னக்க மஜ்னூன், நீ பைத்தியக்காரன் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் என்ன பண்ணாங்க? புகழ்ந்தவர்கள் எல்லாம் இகழ ஆரம்பித்தார்கள். இதற்கு பிறகு வெறும் முஹம்மதாக இருக்கும் வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பிறகு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம். இஸ்லாம் அந்த மக்கமா நகரிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இஸ்லாமிய மக்கள் கூடிக்கொண்டே செல்கிறார்கள் என்ற கவலை மக்கத்து காபிர்களுக்கு ஏற்பட்டது. சில பேர்களை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். இவ்வளவு அடித்தும் துன்புறுத்தியும் அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் பின்னாடி போகல, இஸ்லாத்தை விட்டுட்டு போகல. யாரை துன்புறுத்தியும் அடித்தியும் இஸ்லாத்தை விட்டும் யாரும் பின்வாங்கவில்லை. தான் கொண்ட கொள்கையை உறுதியாக இருந்தார்கள் அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம். ஒரு கட்டத்தில் மக்கத்து குஃபார்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வெளியூரிலிருந்து வந்தவர்களையும் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஏழை சஹாபிகளாக இருக்கக்கூடியவர்களையும், பிலால், அம்மார், சுஹைப், யாசிர் போன்ற ஏழை தோழர்களையும் வெளியூர் தோழர்களை எல்லாம் அழைத்து ஒன்று கூட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்கு முன்னாடி திட்ட ஆரம்பிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்ட ஆரம்பிச்சோன்னா அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சஹாபிகள் எல்லாம், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் இங்கு தங்குவதற்கு நாங்கள் விருப்பப்படவில்லை, நாங்கள் இந்த ஊரை விட்டு போகிறோம். நாங்கள் மார்க்கத்தில் ஈமானை பிடிப்பாக இருக்கிறோம், ஆனால் இங்கே சுதந்திரமாக இபாதத் செய்வதற்கும் ஈமானை கடைபிடித்து வாழ்வதற்குண்டான சூழ்நிலைகள் இல்லை, நாங்கள் இந்த ஊரை விட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் சில சஹாபாக்களை. அதற்கு பிறகு மதீனாவுக்கு அனுப்பி வைத்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா சஹாபிகளையும் மக்காவிலிருந்து அனுப்பி வைத்த பிறகுதான் கடைசியாக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போறாங்க. எல்லாரும் நீங்களாம் இருங்க, நான் பாதுகாப்பா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லல. இப்போ உள்ள தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் சேஃப்டி ஆக்கிக்கிறேன், அதே போல உங்களுக்கு நாங்கள் சேஃப்டி பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோரையும் பாதுகாப்பாக வேறு இடத்திற்கு ஹிஜ்ரத்துக்கு அனுப்பி வைத்த பிறகு தன்னை கடைசியாக அந்த பயணத்திற்கு மேற்கொள்ள வைத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி கிடைக்கப்பட்டது ஹிஜ்ரத் செய்வதற்கு. அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். நேரே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு வராங்க. என் அருமை தோழரே ஊதின் அலி, எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது, எனக்கு அல்லாஹ் இந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் என்று கேட்டவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அஸ்ஸுஹ்பத்து யா ரசூலுல்லாஹ், உங்களுடன் சேர்ந்து வருவதற்குண்டான அந்த தோழமை எனக்கு இருக்கிறதா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டாங்க. நீங்களும் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டு பேரும் மக்காவை விட்டு போறாங்க. மக்காவை விட்டு காலி செய்த பிறகு, மக்காவை விட்டு இந்த ஊரை விட்டு காலி செய்து விட்டு சென்று விட்டார்கள் என்ற மக்கத்து குஃபாருக்கு செய்தி தெரிஞ்ச பிறகு அபூ ஜஹல் போன்றவர்கள் எல்லாம் முஹம்மதை உயிரோடவோ அல்லது அவரை தலையை கொண்டு வருவதோ ஏதோ ஒன்று செஞ்சீங்கன்னா 100 ஒட்டகங்கள் உங்களுக்கு அன்பளிப்பு என்று அறிவித்தார்கள். 100 ஒட்டகங்கள் உங்களுக்கு அன்பளிப்பு என்று அறிவித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஒரு வழி மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிறாங்க. அந்த வழி மார்க்கத்தையும் கண்டுபிடித்து சுராக்கா பின்னடியே போறார். சுராக்கா பின்னடியே செல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருக்கத்தை அடைந்து வாளை உருவுகிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு சொன்னாங்க, யா அர்ல ஹுதீஹி, பூமியே அவரை பிடித்துக்கொள் என்று சொன்னாங்க. அவருடைய குதிரையுடைய கால் பகுதியை பூமி உள்வாங்கியது, உள்வாங்கிக் கொண்டே இருந்தது. என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னார். அவர் என்னை விட்டுடுங்கன்னு சொன்னாரு. நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னாரு சுராக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா அர்ல உத்ருக்கு, பூமியை அவரை விட்டுட்டு சொன்னாங்க. பூமி விட்டுருச்சு. திரும்பவும் ஆசை வந்துச்சு, 100 ஒட்டகம் அல்லவா, 100 ஒட்டகம் அல்லவா, யார் கொடுப்பது நமக்கு 100 ஒட்டகத்தை? ஆசை வந்து திரும்பியும் வாழ உருவினார். திரும்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அர்ல ஹுதீஹி, அவரை பிடித்துக் கொண்டு என்று சொன்னாங்க. அப்பையும் உயிர் பிச்சை கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுடுங்க. திரும்பவும் அவருக்கு ஆசை வந்துச்சு. இப்படி 3 தடவை நடந்துச்சு. 3 தடவைக்கு பிறகு முழுமையாக சரண்டர் ஆயிடுறார். அவர், யார சொல்லலாம், இனிமேல் எதுவுமே செய்ய மாட்டேன் யார சொல்லலாம், நீங்கள் செல்லுங்கள் யார சொல்லலாம், உங்களுக்கு ஒரு வழியை நான் சொல்லித் தருகிறேன், மதீனாவுக்கு உங்க ஷாத்தாவும் போயிடலாம், இந்த வழியில யாருமே வராமல் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் சுராக்கா. எதிரி கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வழிகாட்டினார். நான் இந்த பாதையிலே இங்கே அமர்ந்து கொள்கிறேன், யார் எங்களிலிருந்து ஆள் வந்தாலும் நான் சொல்லி விடுகிறேன், இந்த பகுதியில் யாரும் செல்லவில்லை, வேற்று பகுதியெல்லாம் போய் தேடி பாருங்க நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அழகான ஒரு சுப செய்தியை அவருக்கு சொன்னாங்க சுராக்காவுக்கு. சுராக்கா, பாரசீக நாட்டினுடைய தங்க வளைகாப்பு, கிஸ்ரா மன்னருடைய வளைகாப்பு உனக்கு அனுபவிக்கப்படும் என்று ஒரு சுப செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்றாங்க. பாரசீக நாட்டுடைய கிஸ்ரா மன்னருடைய தங்க வளைகாப்பு உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன? இஸ்லாம் வளரவில்லை, இஸ்லாம் மேலோங்கவில்லை. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டங்களிலே சொல்றாங்க, பாரசீகம் எல்லாம் இஸ்லாத்தினுடைய கைக்கு வரும், அதனுடைய அணிகலன்கள் எல்லாம் நமக்கு ஏன் கிடைக்கும், அந்த அணிகலன்களில் ஒரு அணிகலன் உனக்கு அனுபவிக்கப்படும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலங்கள் உருண்டோடுகிறன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சிக்கு பிறகு அபூபக்கருடைய ஆட்சி, ஹிலாபத்துடைய பணி, அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹிலாபத்துடைய பணியின் பொழுதுதான் பாரசீகம் வெற்றுக்கொள்ளப்படுகிறது. பாரசீகம் வெற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அங்குள்ள அணிகள் எல்லாம், அங்குடைய கனிமத்து பொருட்களை எல்லாம் அமீர் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கொடுக்கும் பொழுது வந்த கனிமத்து பொருட்களை தேடுகிறார்கள். எல்லோரும் கேட்கிறாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே என்ன தேடுறீங்கன்னு கேட்டாங்க. எதை தேடுகிறீர்கள் என்று கேட்டாங்க. அமீருல் முஃமினீன் சொன்னாங்க, கிஸ்ரா மன்னருடைய வளைகாப்பு, தங்க வளைகாப்பு இதில் இருக்கிறது, அதை தேடுகிறேன்னு சொன்னாங்க. அதை எடுத்து சுராக்காவை அழைத்து வாருங்கன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சுராக்கா வயது தளர்ந்தவராக ஆகிவிட்டார். அவரை அழைத்து கொண்டு வரப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அனுபவித்தார்கள். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது நடந்தது. பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது. பாரசீகத்தை வெற்றி கொள்ளப்பட்ட அந்த கனிமத்து பொருட்களை கொண்டு வரப்பட்டு சுராக்காவுக்கு அந்த காப்பை உமர் ரலியல்லாஹு தஆலா அனுபவித்தார்கள் என்ற வரலாறும் நமக்கு சொல்லித் தருகிறது. அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவுடைய எல்லையில் மஸ்ஜிதுல் குபாவை கட்டுகிறார்கள். லமஸ்ஜிதுன் முஸ்ஸஸ அலா தக்வா, தக்வாவை ஃபவுண்டேஷனாக, அஸ்திவாரமாக இட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று குர்ஆன் அந்த மஸ்ஜிதை புகழ்ந்து சொல்கிறது. கட்டி மதீனாவுடைய உள் ஊருக்கு சொல்றாங்க. மதீனத்து வாசிகள் எல்லோரும் வரவேற்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. மதீனத்து மக்கள் எல்லோரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கிறாங்க. மதீனத்து மக்களும் மக்கத்து மக்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த அவையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றவுடன் ஒரு உரையாற்றுகிறார்கள். அந்த உரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுவன் நாஸ், மக்களே, அப்சுஸ் சலாம், உங்களுக்கு மத்தியிலே சலாமை பரப்புங்கள், உங்களுக்கு மத்தியிலே அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியிலே நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சலாம் உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் ஏற்படுத்தி தரும்.
உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று ஒருவர் மற்றவருக்கு சொல்லிக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியையும் அமைதியையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃப்ஸுஸ் ஸலாம், சலாமை பரப்புங்கள் என்று தன்னுடைய உரையுடைய முதல் செய்தியாக சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது செய்தியாக சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்இமுத் தஆம், உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்றாங்க. யாரெல்லாம் பசியாக பட்டினியாக இருக்கிறார்களோ உணவு உள்ளவர்கள் உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுங்கள். ஒரு ஹதீஸில் வரும் அல்லவா, ஒருவர் உனக்கு உணவு 2 பேர்களுக்கு, 2 பேர் உணவு 3 நபர்களுக்கு, இருக்கக்கூடியதை இல்லாதவர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அத்இமுத் தஆம், இருக்கக்கூடிய உணவுகளை பிறருக்கு கொடுப்பது இஸ்லாமிய பண்புகளில் மிக சிறந்த பண்பு. சலாம் சொல்லுவதும், உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பதும், உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் என்று 3வது செய்தியாக சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய உறவுகளை நீங்க சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்றாங்க. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லூ பில் லைல் வன் நாஸ் நியாம், மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் இரவு தொழுகுங்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தொழுகக்கூடியவர்களுக்கு நான் சொர்க்கத்தை பெற்றுத் தருவதில் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவு வணக்கத்தை யார் கடமையாக்கி கொண்டார்களோ, வழக்கமாக ஆக்கி கொண்டார்களோ, அவர்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தருவதில் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜிதுன் நபவியை கட்டி முடிக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கட்டுறதுன்னா பல வருஷம் ஆகுமா? இல்லை, 4 குச்சியை கட்டி 4 கீட்டு கொட்டாயை போட்டு, அதான பள்ளிவாசல். அந்த காலத்தில் பள்ளிவாசல் ஒரு நாள்ல வேலை முடிஞ்சிடும். மஸ்ஜிது நபவி கட்டி முடிக்கப்படுகிறது. மஸ்ஜிது நபவி கட்டி முடித்த பிறகு அந்த இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டில் படுக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இரவு படுக்கிறாங்க. இரவு நீண்ட நேரமாகியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கல. நீண்ட நேரமாகியும் தூங்கல. யார சொல்றதா, ஏன் தூங்காம இருக்கீங்க? நான் எப்படி தூங்க முடியும்னு கேட்கிறாங்க. நான் எப்படி தூங்க முடியும்? ஏன் சொல்லலாம், ஏன் தூங்காம இருக்கீங்க? என்ன பிரச்சனை? நாம் இங்கு தூங்குவதற்காக அபூ அய்யூப் அல் அன்சாரி நமக்கு வீடு தந்திருக்கிறார். நம்முடன் வந்தவர்கள் நீங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள் என்று ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எத்தனை பேர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். யாருக்குமே வீடு இல்லையே, யாருக்குமே உணவு இல்லையே, தங்குவதற்கு வீடு இல்லை, உண்பதற்கு உணவு இல்லை, ஒழுங்காக உடுத்துவதற்குள்ளான ஆடைகள் இல்லை. மதீனத்து குளிர் எல்லாருக்கும் தெரியும். ஒரு போர்வை இல்லாமல் கூட பொது வழியில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் தூங்காமல் இருக்கும் பொழுது நான் எப்படி தூங்குவேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய தோழர்கள் தூங்காமல் இருக்கக்கூடிய சமயத்தில் எனக்கு எப்படி உறக்கம் வரும் என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வந்த மக்கத்து தோழர்கள் எல்லாம் சாதாரண தோழர்கள் அல்ல, உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அல்ல, உயர்ந்த பணக்காரர்கள், உயர்ந்த செல்வந்தர்கள் அவர்கள் எல்லாம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், முஸ்அப் இப்னு உமைர், உஸ்மானுல் கனி போன்ற மூத்த சஹாபாக்களாக இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் பெரும் செல்வந்தர்கள். மதீனாவில் மட்டுமல்ல, மக்காவிலும் பெரும் செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள், சுகபோகமாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் எல்லாம். இரவுல தூங்குறதுக்கு ஒரு பிட்ஷீட் இல்லாம குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்க நான் மட்டும் எப்படி தூங்க முடியும் என்று கேட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், என்ன செய்யலாம்? அபூபக்கர் கேட்கிறாங்க, என்ன பண்ணலாம்? ஆலோசனை செய்யறாங்க 2 பேரும். மதீனாவாசிகளை கூப்பிட்டு நாம் பேசுவோம், முஹாஜிர்களுக்குண்டான வழிகளை ஏற்படுத்துவோம் என்று பேசி முடிச்சு காலையில் எழுந்தவுடன் மதீனாவாசிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று கூட்டுறாங்க. ஒன்று கூட்டி, என் அருமை அன்சாரிகளே, உங்களை தேடி தஞ்சம் புகுந்தவர்கள் நாங்கள் எல்லாம். எங்களை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளிருந்தீர்கள் உங்களுடைய ஊரில். நாங்கள் உங்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை, ஈமானை பாதுகாப்பதற்கு வழிகளை நீங்கள் எல்லாம் செய்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனத்து தோழர்களுக்கு சொல்லி சொன்னாங்க. உங்களுடைய தோழர்கள் மக்காவில் வந்திருக்கிறார்கள், உடுத்துவதற்கு உடை இல்லை, உறங்குவதற்கு இடம் இல்லை, குளிரில் போர்த்துவதற்கு போர்வை கூட இல்லை என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஅத் இப்னு ரபீஆ என்று சொல்லக்கூடிய மதீனத்து தோழர், அன்சாரி தோழர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனாவை 2ஆக பிரித்து விடுவோம். மதீனாவுடைய லேண்டை 2ஆ பிரிச்சிருவோம். பாதி
மக்காவாசிகளுக்கும் பாதி மதினாவாசிகளுக்கும் பிரித்து கொடுத்து விடுவோம். இந்த பகுதி மதினாவாசிகள் தங்கிக் கொள்ளட்டும், இந்த பகுதியிலே மக்காவாசிகள் தங்கிக் கொள்ளட்டும், லேண்டை ரெண்டா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு சொன்னாங்க, பூமியை விலைக்கு வாங்குவதற்கும் பூமியை ஊரை ரெண்டா பிரிக்கிறதுக்கு நாங்கள் வரல என்று சொன்னதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆலோசனை அவர்களுக்கு வழங்குகிறாங்க. ஒவ்வொரு அன்சாரி தோழர்களும் ஒவ்வொரு முஹாஜிர் தோழர்கள் தத்தெடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய சகோதரர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அஹுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் சகோதரத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திக் கொண்டாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சஹாபிகளை பிடித்துக் கொண்டாங்க. ஒவ்வொரு அன்சாரிகளும் ஒவ்வொரு முஹாஜிர் தோழர்களை, மக்கத்து தோழர்களை கைப்பிடித்துக் கொண்டாங்க. அந்த ஒருவரும் மற்றவரை கைப்பிடித்து செல்லக்கூடிய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாரும் இருங்க, உங்களுக்கு நட்பு ஏற்படுத்தி கொடுத்தேன். இந்த நட்புடைய வடிவம் என்ன தெரியுமா? சகோதரத்துவம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது யார சொல்லலாம், சொல்லுங்கள் யார சொல்லலாம். நீங்கள் உண்டால் அவர்களுக்கும் உணவு கொடுக்க வேண்டும். நீங்க மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்க வெளியூர்காரங்க தானே, ஒண்ணும் இல்லாதவர்கள் தானே, பசி பட்டினியா இருந்துட்டு போறாங்கன்னு சொல்லி வேலையாட்களை போல அடிமைகளை போல வைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சொல்றாங்க. நீங்கள் உணவு உண்டால் அவர்களுக்கும் உண்ண கொடுக்க வேண்டும், நீங்கள் உடை உடுத்தினால் அவர்களுக்கும் உடை உடுத்தல் கொடுக்க வேண்டும், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவர்களையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும், எல்லாத்திலையும் சமமாக இருந்து கொள்ள வேண்டும். சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அண்ணன் தம்பி உறவுகளாக அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. மக்கத்து சகோதரர்களையும் மதீனத்து தோழர்களையும் என்ன சகோதரர்களாக அண்ணன் தம்பிகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்த உரையிற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து பிரிந்த ஸஅத் இப்னு ரபீ என்று சொல்லக்கூடிய அந்த அன்சாரி தோழர் தனக்கு சகோதரனாக ஏற்படுத்திக் கொடுத்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு கரம் பிடித்து அழைத்து செல்கிறார்கள். இந்த அருமை தோழரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை சகோதரராக ஆக்கி தந்தாங்க. உனக்கு அண்ணன் நான், நீங்க தம்பி. என்னுடைய வீடு இதுதான், ஒரு குடிசை வீடு தான் இது. இந்த வீட்டில் சம பகுதியை உனக்கு தருகிறேன் என்று வீட்டில் நடுவில் ஒரு கரையை போட்டார். இது நீங்க தங்கி இருக்கக்கூடிய வீடு, இது நான் தங்கக்கூடிய வீடு. ஹாதா பைத்தி வஹாதா பைத்துக, இது உன்னுடைய வீடு, இது என்னுடைய வீடு. யாராவது இந்த நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து இது ஸஅத் இப்னு ரபீஉடைய வீடு என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க, இது என்னுடைய வீடுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. யாராச்சும் கேட்டா ஸஅத் இப்னு ரபீஉடைய வீடுன்னு சொன்னா அதே இது என்னுடைய வீடுன்னு சொல்லுதுன்னு சொன்னாங்க. வீட்டை பிரித்து கொடுத்தான். இரவு அவருடைய இடத்தில் அவர் தூங்குகிறார், இவருடைய இடத்துல தூங்குகிறார். ஸஅத் இப்னு ரபீஉக்கு இரவு தூங்க ஆரம்பித்தவுடன் ஒரு யோசனை வந்தது. நாம் உண்டால் அவரையும் உண்ண கொடுக்க வேண்டும், நாம் உடுத்தினால் அவருக்கும் உடுத்த கொடுக்க வேண்டும், நாம் சந்தோஷமாக இருந்தால் அவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமே. நாம் மனைவி மக்களுடன் சந்தோஷமாக இருக்கணும், அவர் மட்டும் தனியாக இருக்கிறாரே. அவருடைய வீட்டுக்கு போறார், அப்துல் ரஹ்மானுடைய பகுதிக்கு. என் அருமை தோழரே, நாளை காலை உங்களுக்கு திருமணம் என்று சொல்லுகிறார். நாளை காலை உங்களுக்கு திருமணம் நிக்காஹ் என்று சொல்லுகிறார். அவங்க சொல்றாங்க, ஏங்க நான் சந்தோஷமாக இருப்பதை போல நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஆற்றிய உரை அது. இல்லை, எனக்கு நிக்காஹ் எல்லாம் வேண்டாம், எனக்கு இப்பொழுது நிக்காஹ் எல்லாம் வேண்டாம், வேற என்ன வேண்டும் உங்களுக்கு சொன்னாங்க. தல்லூனி அல சூக், இங்க கடை வீதி எங்க இருக்குன்னு எனக்கு காமிங்க, மார்க்கெட் எங்க இருக்குன்னு காமிங்க, வியாபாரம் செய்யக்கூடிய இடம் எங்க இருக்குன்னு காமிங்க எனக்கு. தல்லூனி அல சூக். வேற என்ன வேணும்? ஒரு 30 திரகம் கடனாக கொடுங்கள் என்று கேட்டாங்க. 30 திரகத்தை ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு 30 திரகத்தை கொடுக்கிறாங்க. அந்த 30 திரகத்தையும் எடுத்துக்கொண்டு பால் வாங்குகிறார்கள், பால் கட்டி வாங்குகிறார்கள், கடைவீதிக்கு செல்கிறார்கள், சில பகுதிகளை விற்கிறார்கள், லாபத்தை அடைகிறது. சில நாட்கள் தள்ளி போகின்றன, சில நாட்கள் ஓடுகின்றன. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்தில் வாழக்கூடிய எல்லா தோழர்களையும் அழைத்தாங்க. ஒரு சில தேவைகளுக்காக நிதி தேவைப்படுகிறதுன்னு சொன்னாங்க.
ஒரு விருப்பு வைக்கப்பட்டது. உங்களுடைய விருப்பதை எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இதில் போட்டு விடுங்கள் என்று சொன்னாங்க. எல்லோரும் போட்டாங்க. ஒரு பேரித்தம்பழம் வைத்தது ஒரு பேரித்தம்பழத்தை போட்டார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எதுவுமே போடல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் நீங்க என்ன ஒண்ணுமே போடலையேன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு செய்தி, இந்தி மஸ்அலா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது யா ரசூலல்லாஹ். என்ன கேளுங்க. நான் 60 திரகம் கையிலே வைத்திருக்கிறேன். 30 போடவா 60 போடவான்னு கேட்டான். 30 திரகத்தை போடவா 60 திரகத்தை போடவான்னு யார சொல்லலாம். அது என்ன 30, அது என்ன 60ன்னு கேட்டான். 30 நான் சம்பாதித்தது, 30 சஅத் இப்னு ரபீஇடம் வாங்கிய கடன் தொகை அப்படின்னாங்க. அவருக்கு அன்பளிப்பாக தான், உதவியாக தான் கொடுத்தார். ஆனால் கடனாக கொடுக்கவில்லை. ஆனால் இவர் வாங்கியதை நான் கடனாக வாங்கியிருக்கிறேன் சொல்றார். அவர் 30 கடன் தொகை, 30 என்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் உள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 30 போட்டுக்கொள், 30 நீ வைத்துக்கொள் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு துஆ செய்தாங்க. பாரக்கல்லாஹு ஃபீமா அன்ஃபக்த வ பாரக்கல்லாஹு ஃபீமா அம்சக்த. நீ அல்லாஹ்வுக்காக நீ எதை செலவு செய்தாயோ அதில் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும். நீ எதை நீ உன்னுடைய கையில் வைத்துக் கொண்டாயோ அதிலையும் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும் என்று சொன்னாங்க. துஆ செஞ்சாங்க. அல்லாஹ்வுக்காக நீ கொடுத்ததிலையும் பரக்கத் செய்யட்டும், உன்னுடைய கையில் இருக்கக்கூடியதிலையும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வியாபாரத்திலே, அந்த வியாபாரத்திலே லாபம், அதிகமான லாபங்கள் ஏற்பட்டன. எதிர்பாராத லாபங்கள் ஏற்பட்டன. ஒரு வருடத்தில் அந்த வியாபாரம் ஆரம்பித்து ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 100 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சுமைகள் அவ்வளவு இருந்துச்சு ஒரு வருஷத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ, ஒரு வருடத்தில் 100 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு வியாபார பொருள்கள் இருந்தது. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்கள்ட்ட. உண்மையான பெருமக்களே, ஒரு முஸ்லிம் என்றால் எப்படி வாழ வேண்டும், இருக்கக்கூடியவர் இல்லாதவருக்கு எப்படி வழங்க வேண்டும், இருக்கக்கூடியவர் தன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற வழிவகையெல்லாம் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த பாடமும் படிப்பினையும் தான் ஹிஜ்ரத்துடைய வரலாறு நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்திகள். ஒரு காலத்துல பின்னாடி சஅத் இப்னு ரபீஇயுடைய வீட்டை பார்க்குறாங்க. குடும்பம் பெருசாயிடுச்சு. அப்போ பார்த்து அந்த குடிசை வீடாக தான் இருந்துச்சு. அப்துல் ரஹ்மான் அவுஃப் சொல்கிறாங்க, என்னுடைய இடம் லேண்டு இருக்குது, அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய வீடு கட்டித்தரேன் வாங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்க, நீங்கள் கொடுத்த 30 ரூபா 30 திரகத்தில் தான் நான் சம்பாதிச்சு நான் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு வீடு கட்டித்தரேன் என்றெல்லாம் சொன்னாங்க. அந்த சஅத் இப்னு ரபீஇ சொன்னாங்க, அருமை தோழரே, உங்களுக்கு கொடுத்த உதவியை நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்களா? உங்களுக்கு கொடுத்தது, நான் கொடுத்தது உதவி, நீங்கள் திரும்பி செய்ய வேண்டும் என்ற பதிலெல்லாம் இல்லை. எனக்கு கொடுத்த உதவி நான் திருப்பி வாங்க மாட்டேங்க, வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அருமையான பெருமக்களே, இந்த சகோதரத்துவத்தையும் இந்த அழகான அகலாக்கு நல்ல பண்புகளையும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய பாடங்கள். இன்னொரு செய்தியை சொல்றேன் பாருங்க. சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொந்த ஊர் பாரசீகம். மக்காவுக்கு ரசூலுல்லாவை நீண்ட காலம் தேடி ரசூலை கண்டுபிடித்து மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு என்ன பண்றாங்க, ஹிஜ்ரத் செய்தவர்கள் சேர்ந்து ஹிஜ்ரத்துக்கு வந்தாங்க. மதீனாவில் ஒரு பெண்ணை பார்த்து அவர்களை திருமணம் முடிக்க வேண்ட ஒரு முடிவுக்கு வராங்க சல்மான் ஃபாரிஸி. அதற்கு தன்னுடைய தோழரான அபூ தர்தாவை அழைத்து, நான் இந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாம் இருக்கிறேன், அந்த குடும்பத்தில் போய் பொண்ணு கேட்டுட்டு வரலாம், நீங்கள் பெண்ணு கேட்டு சொல்லுங்க, நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் காலையில் சல்மான் ஃபாரிஸியும் அபூ தர்தாவும் கைப்பிடித்து கொண்டு அந்த பெண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. சல்மான் ஃபாரிஸியை வீட்டுக்கு வெளியே உட்கார வச்சுட்டு இவர் உள்ளே போய் பேசுகிறார் அந்த பெண்ணுடைய தகப்பனார்ட்ட. சல்மான் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்,
தக்வாவுடைய மனிதர், ரசூலுக்கு மிகவும் நெருக்கமான மனிதர், ரசூலுக்கு மிகவும் பிடித்த மனிதர். அவருக்கு உங்களுடைய பிள்ளையை திருமணம் முடித்து வைத்தால் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும், பரக்கத்தாக இருக்கும் என்றெல்லாம் சொல்றார் அபூ தர்தா. அவர் சொன்னாங்க, நீங்க மதீனாவாசி, உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், தேவைப்பட்டா உங்களுக்கு என்னுடைய பிள்ளையை திருமணம் முடித்து தருகிறேன். நான் அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு முகம் சுருங்கி ஒரு மாதிரியா வெளியே வர்றாங்க. சல்மான் கேட்கிறார், என்ன நடந்துச்சு, என்ன சொன்னாங்க, என்ன கேட்ட பொழுது பதில் சொல்ல மறுக்கிறாங்க. இப்படி அவர் கோபமாயிடுவாருன்னு பயப்படுறாங்க. சொல்றாங்க, பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள். அஸ்தஹி அதுக்குருக்க, உங்களிடம் சொல்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னாங்க. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னா. நான் உங்களுக்கு பொண்ணு கேட்டேன், உங்களுடைய பண்புகளை எல்லாம் பற்றி சொன்னேன், நான் இருந்தாலும் உங்களுக்கு நான் பொண்ணை தர்றேன், அவருக்கு கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா? அதுக்கு ஏன் நீங்க வெட்கப்படுறீங்க? நான் தான் வெட்கப்பட வேண்டும். நீங்க வெட்கப்படணும் தேவையில்லை. ஏனென்றால் அல்லாஹ் அந்த பொண்ணை உங்களுக்கு எழுதி வைத்திருக்கும் பொழுது நான் போய் பொண்ணு கேட்டல, அதுதான் தப்புன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அந்த பொண்ணை உங்களுக்கு ஏற்படுத்திய பிறகு நான் போய் அந்த வீட்டில் இப்ப பொண்ணு கேட்டல, அதுதான் தப்பு. நானா உங்கள்கிட்ட வெட்கப்படணும், நீங்க வெட்கப்படணும் தேவையில்லை. தாராளமாக திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். யாருக்குங்க இந்த மனசு வரும்? யாருக்கு வரும்? இதுதான் சஹாபாக்கள். தனக்கு தான் விருப்பப்பட்டதை தனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி எந்த குரோதங்களும் இல்லாமல் நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். நான் வெட்கப்பட்டுகிறேன், அல்லாஹ் உனக்கு முடித்ததை நான் எப்படி தடுக்க முடியும்? சஹாபாக்களுடைய குணங்களை பாருங்கள். இப்படிதான் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவங்க மக்காவாசியா மதீனாவாசியா என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மக்காவாசி சொன்னாங்க, மக்காவில இருந்து தான் வந்தாங்க, அதனால அவங்க மக்காவாசி. சொன்னாங்க, இல்ல அவங்க மக்காவில் பிறக்கல, இல்ல என்ன பாரசீகத்துல தானே பிறந்தாங்க, அவங்க மதீனாவாசி தான், நாங்க மதீனாவாசிகளாக இருக்கிறோம், இல்ல நாங்க மக்காவாசிகளா. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க சண்டை போட்டுக்காதீங்க, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக் கொள்ளாதீங்க. சல்மான் எண்ணில் உள்ளவர் அவர், நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. சல்மான் எண்ணில் உள்ளவர், அஹ்லுல் பைத்தி, அது அவர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அவர் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, இப்படி சஹாபாக்களுக்கு மத்தியில் நல்ல சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி தந்தாங்க. இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய பாடமும் படிப்பனையும் வல்லவன் அல்லாஹ் அந்த சகோதரத்துவத்தை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வாழ்வதற்குண்டான நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.